இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மலை ஆர் த லீடர், சாரி வி ஆர் த லீடர், அந்த கூட்டத்துக்கு மீ ஆர் த லீடர், மீ ஆர் த லீடர் என்ற கூட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கலை கடல் என திரண்டு வந்திருக்கும் ஜென்சிக்களை வர சொன்னா பேரண்ட்ஸா வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்தா கூட பரவாயில்ல, கிராண்ட் ஃபாதர்ஸா வந்திருக்காங்க. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஜென்சிக்கள் மாறுவிடத்தில் கிராண்ட் ஃபாதர்களாக வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அலை கடல் என பெண்கள், சரி, அலை கடல் என்ன மதங்களை தாண்டி வந்து என்ன தாவி துண்டா வந்திருக்காங்க. ஒருத்தன் பாஜக கொடியை காட்டுறான் கோரிக்கை போய் அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்டா. பீலேயே இருக்கான், பிஜேபியிலேயே இருக்கான், வெளியே வா. சரி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மலை இப்போது மேடை ஏறி பேச போகிறார். புரட்சி நிட்ட நப்பாட்டமாக போகிறார். பேசலாமாண்ணா? பேசலாமாண்ணா? மைக் வேறு தொழில் பரவாயில்ல. சரி, ஓகே அண்ணா. எல்லாரும் வணக்கங்கண்ணா. அண்ணா, நம்ம வந்து ஜூன் 5ஆம் தேதிங்கண்ணா 12 மணிக்கு நம்ம ஒரு அறிவிப்பை அறிவிச்சாங்கண்ணா. மோடி மாதிரியே பகல் 12 மணிக்கு ஒரு இதை அறிவிச்சாங்கண்ணா. மீ ஆர் த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புங்கண்ணா. அது நம்ம அரசியல் கட்சியாகவும் நம்ம வந்து பயணிக்க போகிறோங்கண்ணா விரைவில். அதான் தெரிஞ்சிருச்சே, அடி போட்டாச்சு, இதில் என்ன பயணிக்க போகிறோம்? இல்லைங்கண்ணா. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னங்கன்னா, நீங்களாம் நிறைய பேர் வந்து இதில் சேர்ந்துருக்கீங்கண்ணா. இதில் நான் மட்டும் நான் வந்து தலைவர்னு நான் சொல்லிக்கவே மாட்டாங்கண்ணா. இங்கே வந்திருக்க எல்லாருமே தலைவருங்கண்ணா. எப்படி போய் சொல்கிறாங்க வேறு? எல்லாருமே தலைவருங்கண்ணா. அந்த தாத்தாவெல்லாம் பார்த்தா ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி வந்த மாதிரியா இருக்கு. அந்த பாட்டியை பாரு, ஆண்ட்ராய்டு ஃபோனு கையில் இல்லை, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்? மீ ஆர் த லீடர் இல்லைங்கண்ணா. எல்லாருமே போதையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்திருக்காங்கண்ணா. அதனால இதில் முக்கியமாக நம்ம 36 நாள் ஆகுதுங்கண்ணா நம்ம வந்து இந்த அமைப்பு ஆரம்பிச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்கண்ணா. இதுவே பெரிய சந்தோஷங்கண்ணா நமக்கு. 19 லட்சம் பேர் நம்ம இதில் இணைஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம யாரையும் வீட்டில் போயிட்டு ஃபோன் போட்டோ, உண்மையாக சொல்கிறேங்கண்ணா, நான் யாருக்கும் ஃபோன் போடவே இல்லை, யாரையும் நீங்கள் வந்து சேருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அது நமக்கு அவசியமும் கிடையாதுங்கண்ணா. அதாவது இந்த போதைக்காக நானாக வந்து இந்த போதையை ஒழிக்கணும். சத்தியமா 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 ரத்தம் கட்டி சத்தியமா நான் யாரையும் கூப்பிடல. யாரையும் இந்த போதையை ஒழிக்க மலை ரட்டி அமர நீயா வந்தியாக்கம்? நீயா வந்த? சரி, நான் ஒன்று சொல்கிறேங்கண்ணா. நாகராஜ கரு நீயா வந்தீங்களா? ஆனால் நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு புரியுது. நான் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மலைக்கு வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு எதுவும் கிடையாதுங்கண்ணா. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு உதவக்கூடிய ஒரு ஆளுங்கண்ணா. மற்றபடி நம்ம எல்லாருமே தலைவர்கள். எல்லாரையுமே நான் வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரையுமே மாநிலவிலையும் சரி மத்தியிலையும் சரி நான் உட்கார வச்சு பார்க்கணுங்கிறத நான் வந்து பார்க்குறேங்கண்ணா. எல்லாரும் இங்கே தலைவர் தாங்கண்ணா. முக்கியமாக சொல்லணும்னா 50 லட்சம் பேர் நமக்கு வந்துட்டாங்க நம்ம கூட அப்படின்னாக்கா மக்கள் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். ஆமா, 50 லட்சம் பேர் வந்த உடனே மாவட்ட வாரியா இந்த மாவட்டத்துல எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, இந்த தொகுதியில் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு டேட்டா ஃபைல் எல்லாம் இவர் ரிலீஸ் பண்ணுவாப்புல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வட மாநிலங்கள்ல எங்கேயோ பாஜக பிஜேபி RSSல இருந்து கிளப்பி விட்ட ஆளுங்கன்னு நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டிலேருந்தே வருவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து கிளிப்பாங்க, நொட்டுவாங்க. எனக்கு நம்பிக்கை. நமக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? முகரைய பார்த்து தெரியாதா? அரவங்குறிச்சியில அசிங்கப்படுத்தி, கோயம்புத்தூர்ல கொக்கரகோன்னு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுனால நீங்க லாஸ்ட் தேர்தலில் நிக்கல. கூட்டத்தை பாருங்கண்ணா, எல்லாம் பாருங்க. ரிட்டையர் ஆகி என்ன பிஜேபி துண்டோட வந்து உட்காந்துருக்கேன் அவன். என்ன கூட்டம் இது? உங்களுக்கு உங்க வீட்டுல குழந்தைகளை தான் கூட்டு வர சொன்னேன், ஏன் இங்க வந்திருக்கேன்? ஆனா இப்போ நான் இன்னொன்னு சொல்லணுங்கண்ணா, இங்க வந்து யாரையும் நீங்க போயிட்டு வீட்டுக்கு வீடு நீங்க வாங்க நம்ம அமைப்புல சேருங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடாதீங்கண்ணா. அதாவது அவங்களா வரவங்க வரட்டும். நமக்கு அந்த மிஸ்டு கால் கொடுத்து கூப்பிடுறது, சீட்டு கொடுத்து கூப்பிடுறது, அப்புறம் நீங்க வாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுலாம் நமக்கு பிடிக்காதுங்கண்ணா. இல்லாமல வந்து கொஞ்ச நேரத்தை பிஜேபியை காரி தூக்கிவிட்ட மிஸ்டு காலுன்னு. இல்ல மிஸ்டு கால் இல்லைங்கண்ணா. அது நான் வந்து மிஸ்டு கால் பழசு. இப்போ ஆளு சேர்க்குற வெப்சைட்ல ஆளு சேர்க்குறது அதான் புதுசு. இல்லைங்கண்ணா, நமக்கு வந்து அந்த அரசியலே நமக்கு பிடிக்காதுங்கண்ணா. அந்த அரசியலே நமக்கு பிடிக்காதுங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மாசங்கண்ணா, இந்த 6 மாசம் நமக்கு ரொம்ப முக்கியமான மாசங்கண்ணா. இந்த 6 மாசத்துல இந்த மாசம் நம்ம வந்து போதை ஒழிப்புக்காக 6 மாசம் இந்த மாசம் நம்ம போதைக்காக ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுங்கண்ணா.
குஜராத்துக்கு அடுத்த- போயிருவியா? குஜராத்துக்கு போய் துறைமுகத்துல நிப்பாட்டிடுவோம். அங்கதான் அங்க இருந்தா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் வருது. ஆமா, அடுத்த மாசங்கண்ணா, அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்னா சுற்றுச்சூழலுக்கான ஒரு மாசங்கண்ணா. சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் ஆமா. 50 லட்சம் மரங்களை நட போறாங்கண்ணா நம்ம. ஆமா, ஆமா, சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல். அது மட்டும் இல்லாம ஏரி குளங்களை சுத்தம் பண்ண போறோம். ஏரி குளங்களை மாசுபடுத்துறவங்களுக்காக நம்ம பேச போறாங்கண்ணா அடுத்த மாசம். இந்த 100 நாள் வேலைக்கு ஆளுங்கிட்ட அது கொடுத்தாலே அவங்களே பண்ணிப்பாங்க. என்ஜிஓ வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டாரு. சுற்றுச்சூழல் நல்லா இருந்தா முதல் நீங்க வந்து என்னத்த இளவு நீங்க வந்து இல்லைங்கண்ணா 6 மாசம். அதுக்கு அடுத்த மாசம் என்னங்கண்ணா, குழந்தைகளுக்காக ஒரு விஷயம் பண்ண போறோம். அதுக்கு அடுத்த மாசம் பெண்கள் பாதுகாப்புக்காக முக்கியமா ஒரு விஷயம் பண்ண போறாங்கண்ணா. நம்ம பெண்கள் கட்சியிலே பாதுகாப்பு வேணும். நம்ம கட்சி நம்ம இருந்த பிஜேபியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அதனாலதான் நான் அந்த கட்சியை பத்தி அங்க இருந்து மீட்க போறீங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை பாஜகவுல இருந்து பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்டு அவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லைங்கண்ணா. காயத்ரி ரகுராமக்கா அவங்களே கூப்பிடுறீங்க இப்போ? இல்ல கேக்குறேன், ஏதாவது சொல்லுவாங்க, பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேங்கண்ணா. 2026ல மக்கள் ஒரு மாற்றத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்கண்ணா. அவங்களுக்கே தெரியாது அது மாற்றமா ஜெயிச்சமா, நீ ஏன் கண்டு இல்ல அத என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாற்றம் மாதிரியே பொறுத்திருந்து பாருங்கண்ணா. 2031ல ஒரு மாற்றம் வரப்போகுது. நிச்சயமா அந்த மாற்றத்துல அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல லவட்டுன்னு அந்த 85 கோடியா அந்த 5 கோடி விவசாய நிலத்தை காட்டுவார் அஃபிடவிட்ல. அப்புறம் மைசூர்ல கட்டிக்கிருக்க 2500 கோடி சில்லறையில அந்த பங்களாவையும் அண்ணன் அஃபிடவிட்ல காட்டுவாரு. அது எப்படி மூட்டை தூக்கி ஆட்டு புழுக்கையை வித்து சம்பாரிச்சாருன்னு காட்டுவாரு. அதெல்லாம் நான் வந்து உழைச்சி சம்பாரிச்சது. இன்னொன்னு என் மனைவி மேல இருக்கிற அந்த இது நாங்க உழைச்சி சம்பாதிச்சதுனா அதை நீங்க ஒரு பர்சனல் லோன் 4 லட்சமே கொடுக்க மாட்டாங்க. பர்சனல் லோன் 4 லட்சம் கேட்டதுக்கு 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், உன் ஆபீஸுக்கு வந்து நின்று போட்டோ எடுப்பாங்கிறான். அப்புறம் என்னென்னமோ செக் பண்றான். உங்களுக்கு மட்டும் எப்படி 5 கோடி வேலை வெட்டி இல்லாத கடன் வாடகை கொடுக்க கொடுப்பாங்க? அதெல்லாம் இருக்கு. எந்த பேங்க் மேனேஜர் எனக்கு வேணும்? நாங்க அதெல்லாம் இருக்கு. நாங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம். இன்னொரு நம்ம வந்து இதுல பாதி ஜெயிச்சிட்டோங்கண்ணா. நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. 19 லட்சம் பேர் நம்ம வந்திருக்காங்கன்னா அதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 14% பெண்களுங்கண்ணா. அதுல பாத்தீங்கன்னா 17% பெண்களுங்கண்ணா. எங்கேயாவது ஒரு கூட்டத்துல ஏதாவது பெண்கள் கூட்டத்தை இருக்காங்க பின்னாடி. பின்னாடி எங்க பின்னாடி இறங்கு வா வா வா. எங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஏதாவது பெண்கள் கூட்டம் வரும்னா சரி, சின்ன பசங்க வருவாங்க, கிழட்டு வயசான பீஸெல்லாம் சின்ன பசங்க ஒண்ணு சொல்றாங்க. பிஜேபியில மொத்த கூட்டமும் வந்திருக்கீங்க. நாளைக்கு இந்த கூட்டம் மூஞ்சி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. அதே இடத்துல அதே சேர்ல அங்க போய் உட்காருவாங்க. அததான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கட்சிக்கு பல கட்சியில இருந்து தலைவர்கள் வந்திருக்காங்க. பிஜேபில இருந்து வந்திருக்காங்க, முன்னணியில இருந்து வந்திருக்காங்க, டிஎம்கேல இருந்து வந்திருக்காங்க, இந்து முன்னணியில இருந்து வந்திருக்காங்க, ஏபிவிபில இருந்து வந்திருக்காங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் எல்லா கட்சியில இருந்து வந்திருக்காங்கன்னா, முக்கியமா சொல்ல போனோம்னா 14% ஜென்சி வந்து நம்ம கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, கீழே உட்காந்துருக்கிறதுல பாருங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 25 வயது மதிப்புத்தக்க மக்கள் தான் இங்க உட்காந்துருக்கீங்க. 75 உனக்கு 25 தெரியுதா? இந்த 45 25 என்ன மழை? நீ மனசாட்சி முதல்ல நீ ஜென்சியா? நான் ஜென்சியா? என்ன தவிர கருணாகு. சரி, அது பேசணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கேக்குறீங்க, பிஜேபில இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க, ஏன் அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கன்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அடிச்சு விரட்டுறாங்க. கோஷ்டி பூசல் இருக்கிற பித்தலாட்டத்தெல்லாம் அவங்களே வெளிப்படுத்துறாங்க. உள்ள இருந்து சம்பாதிக்க முடியல, நிம்மதியா சம்பாதிக்க அந்த கட்சிக்கு போனா நம்ம என்ன வாங்கினாலும் வெளில கல்யாணத்தமோ இல்ல மாறி தோசோ அவுத்து விட்டுறாங்க ஆதாரத்தை. அப்ப தனியாவே வண்டியை ஓட்டிக்கலான்னு வெளியே வந்தாச்சு. மழை ஏன் வாயை திறக்க மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறீங்க. இன்னொரு விஷயம் கேக்குறீங்க, பிஜேபியோட பி டீம் தான் மழையா? ஆமா, இல்ல பிஜேபி தான் மழை தான் பிஜேபி இல்ல. நான் வந்து தனியா ஒரு அமைப்பை துவங்கிட்டேன், அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப இனிமே பிஜேபியே செருப்பா கேவலமா படுத்துவீங்க. அதெல்லாம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமா கேக்குறீங்க, மழை வந்து தேசியவாதியான்னு கேக்குறீங்க. ஆமாங்கண்ணா, நான் தேசியவாதிங்கண்ணா. தேசியவாதி எப்போ இந்த முடிவு? இப்போ கட்சி ஆரம்பிச்சு அதானே பார்த்தேன். இல்லைன்னா மணிப்பூருக்கு கழிச்சு தள்ளி இருப்பீங்க. கட்சி ஆரம்பிச்சுல தேசியவாதி நான். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் ஒரு இந்துங்கண்ணா. பாருங்க, பொட்டு வச்சிருக்கேன்.
நான் ஒரு இந்துங்கண்ணா. ஆனா வெறியன் தான். ஏன்னா அந்த ஒரு பொண்ணு சித்தி கொடுமையில தற்கொலை பண்ணுச்சு. அது வந்து மத மாற்றம் செஞ்சுதான் பண்ணாங்கன்னு ஒரு ஆட்டம் ஆடுனீங்களே, அப்புறம் கடைசியில அசிங்கப்பட்டு நின்னீங்கல்ல, நீ இந்து வெறியன் சொல்லு. இல்ல இந்து வெறியெல்லாம் இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு இந்து. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நான் இந்து. உன் பேர் அண்ணாமலை தானே? அது பேரை சொல்லலையா? நான் ஒரு இந்து. ஓ, இந்து வெறியன். இந்து வெறியன். அது வந்து இந்து அப்படி வராது. நான் சொல்றேன் முழுசு இல்ல, சொல்றத நீங்க அந்த 17 வயசு சித்தி கொடுமையில ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுது. அது வந்து மதமாற்றம் தான் பண்ணாங்கன்னு இந்து வெறிய மாதிரி ஆட்டம் ஆடுறீங்கல்ல. இந்த திருப்பரங்குன்றத்தோட கோட்டம் ஓடுனீங்கல்ல, இந்து வெறியன் தான் மேட்ருக்காங்க. அந்த இந்துங்கிறத நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் தான். வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா வீட்டுக்குள்ளேயே அதை பூட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு வெளில வரும்போது எல்லாருக்கான அது எப்படி ஒரு இந்து வெறியினால வீட்டுக்குள்ளே இந்து வெறியினாவும் வெளியில நல்லவனாவும் வாழ ஆனா முடியும்? உண்மையான இந்து புரியல. உண்மையான இந்து எல்லாருக்கும் சமமானவன். இல்ல, அப்படி எனக்கு தெரியலப்பா. இங்க எவனா கருப்பு கவர் எடுத்துட்டு போனாலே பின்னாடியே போய் அது கருப்பு கவரான்னு லுங்கியை தூக்கி பார்த்து நீ இதவா இந்த மதமான பாக்குற கொடூரமான ஒரு செயல் இந்திய நாட்டில் தான் இருக்கு. அப்பெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்க. இந்த இப்ப கூட இஸ்லாமியர்கள் எங்க இறைச்சியை வெட்டணும்னு முடிவு பண்றது தீர்ப்பு வருது. ஒரு தேசியவாதியை நீ எங்க பொங்கி எழுந்த சொல்லு மலை. அதே மாதிரி நம்ம இந்தியன்கிறதால தமிழனுக்கு எதிரானவனும் கிடையாது, தமிழனுங்கிறதால இந்தியனுக்கு எதிரானவனும் கிடையாது. ஆமா, இப்ப யாரு எதிர மாத்தா? எதிரியா மாத்துனது யாரு? அது மாத்துனது யாரு? யாரு அப்படி இல்லையே, மாத்தல யாரும். மாத்தினாங்க. மாத்துனது யாரு? அவங்க நீங்க தானே மேல இருக்கீங்க. நான் அதெல்லாம் சொல்லல. நான் சரி, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இன்னொன்னு, நான் வந்து அந்த இந்து அப்படி இப்படின்னு பேசுறேன்ல, இந்த ஜாதி மதம் அப்படிலாம் வெளியில தானுங்க, அமைப்புக்குள்ள அது கிடையாது. வெளியில தான். வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது அதை பூட்டி வச்சுட்டு வந்திருக்க. அமைப்புக்குள்ள அது கிடையவே கிடையாது. உங்க கலப்பு திருமணம் இந்த சங்கத்துல பண்ணாங்கன்னா அண்ணன் முன்னிலையில அதை நடத்தி வைப்பாரு. இப்ப அண்ணன் சத்தியம் பண்ணுவாரு, எந்த சாதி மதமா இருந்தாலும் சரி, நீங்க காதலிச்சீங்கன்னா அண்ணனோட வீட்டுக்கு போய் பக்கத்துனா அவரே முன்னாடி கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதெல்லாம் நீ நிதியெல்லாம் கூட கொடுக்க வேணாம். கலப்பு திருமணம் கல்யாணம் பண்ணி வைப்பன் மட்டும் வாக்குறுதி கொடு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. வாக்குறுதி கொடு, அதை கொடு முதல்ல. அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து காவலுடைய போட்ட உடம்பு. இதுக்குள்ள ஜாதி மதம் கிடையாது. காவலுடைய போட்ட உடம்பு. முடிச்சுக்கலாம். நன்றி தம்பி. அடுத்த 6 மாசத்துக்கு எங்கேயும் எந்த கட்சிக்குள்ள தாவ பார்க்க கூடாது. பெருசு முகலாம் எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு தம்பி. ஒன்று தான் பிஜேபி கூட பார்த்து போயிடுவாங்க. போனாங்கன்னா போட்டோ எடுத்துட்டு காட்டுவேன் அடுத்த வீடியோ.